ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம 2023 வெளியான தி கேரளா ஸ்டோரி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுல்பர் சென் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் அதா சர்மா, யோகிதா பிஹானி, சித்தி இட்னானி மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மத நம்பிக்கை உடையவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முழுக்க ரிலீஜன் சம்மந்தப்பட்ட படமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிசப்பாயின்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் கட்டாயமாக எல்லாரையுமே ஒரு பார்க்க வேண்டிய படமே வந்து சொல்லலாம். ஏன்னா அது ஒரு உண்மையான விஷயத்தை அப்படியே தழுவி படமாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு படமே வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. 3 பேருமே வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, நர்சிங் காலேஜ். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹாஸ்டலில், அதாவது ஹாஸ்டல் இருக்குது பாருங்கள், ஒரே ரூமில் 3 பெண்களையுமே வந்து தங்குறாங்க புதுசாக. இதுக்கு நடுவில் 4வது ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க. இந்த 3 பெண்களில் 2 பேர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஒருத்தர் மட்டும் கிறிஸ்டின். ஸோ மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் ஹிந்து பீப்புள், ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் கிறிஸ்டின். ஸோ மொத்தமாக 4 பேர் ஒரே ரூம்மேட்டில் இருக்காங்க. ஸோ போக போக அந்த காலேஜ் லைஃப் எப்படி போகுது அதை பற்றி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் பெண்மணி இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் வந்து ஒரு நிறுவனத்தை சார்ந்தவங்க. அவங்களுடைய ஒர்க் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி இந்து பீப்புள், கிறிஸ்டின் பீப்புளெலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பர்டிகுலராக வந்து செலக்ட் பண்ணி அவங்கள கன்வெர்ட் பண்ணி ஒரு டைவர்ஸ் பண்ணி அவங்கள வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாற்றணும். அதான் வந்து பார்த்தா ஒரு மோட்டிவாக வச்சுருக்காங்க. அவங்க முழுக்க முஸ்லீம் மதமாக கன்வெர்ட் ஆகி அவங்கள வந்து வேறு நாட்டுக்கு கொண்டு போகிறது, இதுதான் வந்து அவங்க நோக்கமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக அவங்க வந்து பார்த்தா ஒரு இயக்கமாக வந்து செயல்பட்டு வராங்க. இப்போ அந்த ரூம்மேட்டில் இருக்க 3 பெண்களையுமே வந்து இந்த பொண்ணு இருக்காங்க பாருங்கள், முஸ்லீம் சார்ந்த பொண்ணு, இவங்களும் வந்து ஸோ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கொண்டு போகிறது, இதான் இவங்களோட வேலையை. அதுக்காக தான் அந்த ஆஸ்திரேலியா வந்து தங்கியிருக்காங்க. ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேருமே அவங்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, இதுதான் வந்து மொத்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ 3 பெண்களில் ஒரு பெண்ணை 3 பேரையும் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இருந்தாலும் அந்த முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி அந்த வெளிநாட்டுக்கு கொண்டு போனாங்களா, மீதி 2 பேர் கதை என்னாச்சு, இதான் வந்து மொத்த ஸ்டோரியை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்குது. படத்தில் எந்த குறையுமே கிடையாதுங்க. 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபில்ம்னே வந்து சொல்லலாம். நிறைய இடத்துல கண்டிப்பாக எமோஷனல் மூமெண்ட் கண்டிப்பாக நல்லாவே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது 3 பேர் இருக்காங்க, 3 பேரையுமே வந்து அவங்கள எப்படி வந்து மதத்தை வந்து மாற வைக்கிறாங்க அப்படின்றத ஒரு சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பார்த்தா ஒரு மதத்தை வந்து குறை சொல்கிறேன்னு கிடையாது, ஒரு சில நிறுவனங்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க அதை தான் வந்து பார்த்தா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு மதத்தையோ யாரையுமே வந்து குறை சொல்ல காணும், அந்த மதம் வந்து அவங்க ஒரு சில நிறுவனங்களை மட்டும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரையுமே வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 3 பெண்கள் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தா முஸ்லீம் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மதம் என்னென்றதை அவங்கள வந்து அவங்க அந்த 3 பெண்கிட்ட வந்து சொல்லி அந்த முஸ்லீம் பற்றின ஒரு இம்ப்ரெஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம் சார்ந்த 2-3 பாய் ஃப்ரெண்டு கொண்டு போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சு ஸோ வந்து மதத்தை மாற வைக்கிறாங்க. எந்த கட்டாயமாக்குறாங்க அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான வாட்சப் மூவி ஒன்று சொல்லலாம். ஓகே, இந்த 3 பெண்களில் ஒரு பேர் வந்து பார்த்தா செத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரிவீல் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சர்ப்ரைஸுமே வந்து போயிடும். நிறைய எமோஷனல் மூமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ படம் எப்படி வந்து போகுனா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ரெசென்ட்டில் அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தா ஜெயிலில் தான் இருப்பாங்க, கஸ்டடியில் வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணு ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரி சொல்லும், அதேமாதிரி ப்ரெசென்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லும். மொத்தமாக 3 வகையான ஸ்டோரியாக படம் ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்கும். கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டான ஒரு சூப்பரான மூவினே சொல்லலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்கள். பக்காவான ஸ்டோரி, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படத்தோட ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகலைங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது த்ரில்லிங், கண்டிப்பாக நமக்கு த்ரில்லிங்கும் சஸ்பென்ஸும் கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் படம் கடைசி வரைக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக எந்த ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக அந்த மாதிரிலாம் கொண்டு போகல, ஸ்மூத்தாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. லேக் ஆகலை, எதுவுமே ஆகலைங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2.5 உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஸோ கதையை வந்து பார்த்தா இன்னும் சொல்லியிருக்கலாம், பெட்டராக சொல்லிக்கலாமோ தோணுது. பட் இருந்தாலும் இதையே வந்து பக்காவாக தான் சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தா ஒரு உண்மையான ஸ்டோரியை தழுவி எடுக்கப்பட்ட படன்றதால இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் என்னால் சொல்ல முடியுன்றதையும் படத்திலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு ஷாக்கான மியூசிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. மற்றபடி நார்மலாக பிஜி ஸ்கோர் ஓகே தான். அந்த ஒரு சில மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் வந்துருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த படத்தோட மொத்த திரை விமர்சனம். இந்த படம் எப்பயே வந்துருச்சு, இருந்தாலும் இப்போ தான் வந்து பார்த்தா மற்ற லாங்குவேஜ் டப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ தமிழில் கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்தவங்க, இதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்க, பார்த்து முடிச்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து தெரிவிங்க. நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.